ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுடும்பு மீன் குழம்பு. மிளகெல்லாம் போட்டு கடுகு போட்டுட்டேன். அது கூட வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற இது சைட்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகமும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அதிலே போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி அரைச்சி வச்சுது அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா புளி தண்ணியிலேயே நான் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டேன். இதை நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீனை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை சுடும்பு. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டோன்னா மீன் உடஞ்சிடும். ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவிலே கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரொம்ப கிளற வேண்டாம், சும்மா லைட்டாக மேலக்கா கிளறிக்கலாம். ஏன்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சுடும்பு மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு மீன் குழம்பு. மத்தி மீன் வறுவல். வாங்க சாப்பிட்லாம். பாய்.